யூடியூப்பில் வீடியோ போட கண்டென்ட் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யூடியூப்பில் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் தரேன். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா நம்ம வீடியோ போட்டோன்னுமே நமக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைக்க மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட்டோன்னே அதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களாம் பார்ப்பாங்க. நம்ம நல்ல வீடியோ குவாலிட்டியான வீடியோ சவுண்ட் எஃபெக்டோட நல்லா வீடியோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா நமக்கு புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிடைப்பாங்க. வியூஸும் நமக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் நல்ல எஃபோர்ட் போட்டு நல்லபடியாக வீடியோ எடுத்து அப்படியே எடிட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணி போட்டிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எலிஜிபிலிட்டி கேட்டகரி இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டியை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா தான் நமக்கு ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது நான் வேறு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஐடியாஸ்குள்ளே போகலாமா? ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஐடியா பார்த்திங்கன்னா குக்கிங் தான். உங்களுக்கு குக்கிங் தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் சமையல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை அம்மாவுக்கு தெரிஞ்சது இல்லை அம்மாச்சி இது மாதிரி நீங்கள் செய்கிற வீடியோ போடலாம். இல்லை அம்மா செய்கிற வீடியோ அம்மாச்சி செய்கிற வீடியோ இது மாதிரி வீடியோ கூட போடலாம். இப்போலாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அப்பத்தா வீடியோ அது மாதிரிலாம் சொல்லிட்டு போடுறாங்க. ரொம்பவே ட்ரெண்டிங்லேயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கிராமத்துலலாம் வெளியில் நேச்சுரலாக எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் ரொம்பவே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நிறையா வியூஸ் அண்ட் லைக்ஸ்லாம் ரொம்பவே போகுது. ஃபாலோவர்ஸும் ரொம்ப அதிகரிக்கிறாங்க. ஸோ நேச்சுரலாகவே எடுத்து போடுங்க, கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா ஒன்று நம்ம முகத்தை காட்டியும் வீடியோ போடலாம், இல்லை முகத்தை காட்டாமையும் வீடியோ போடலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இது என்னோடய ஃபஸ்ட் ஐடியா குக்கிங். அண்ட் ரெண்டாவது ஐடியா உங்களுக்கு நல்லா காமெடிலாம் பண்ண தெரியும் அப்படின்னா கூட காமெடி ரீல்ஸ் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா மக்களுக்கு அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போலாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா காமெடி ஷார்ட்ஸ்லாம் போடுறாங்க. ஒரு ஃபிலிம் மாதிரியே எடுத்து போடுறாங்க. ஸோ அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம லைஃப்பில் நடக்கிற ரிலேட்டபிள் சீன்ஸ்லாம் எடுத்து போட்டிங்கன்னா அதையும் கூட மக்கள் பார்க்குறாங்க. என்னோட மூணாவது ஐடியா பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மேக்கிங் வீடியோ பேக்கிங் வீடியோ இது மாதிரிலாம் எடுத்து போடலாம். இப்போ மெகந்தியெல்லாம் உங்களுக்கு போட தெரியும்னா அந்த வீடியோஸ்லாம் கூட எடுத்து போடலாம். இல்லை நீங்கள் கிளாஸ் சொல்லித்தர மாதிரி கூட நீங்கள் வீடியோ எடுத்து போடலாம். ஸோ அதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வீக் அடுத்த ஒரு 3 ஐடியாவோட வரேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.